ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எஸ்பிஓவில் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கான ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி நம்ம ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு எலிஜிபிள் வந்து கண்டென்ட் ரைட் பண்ண தெரியணும், பிளாக்ஸ் ரெடி பண்ண தெரியணும், அவங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப் ஒரு டேப் இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட பர்சன் மட்டும் தான் எலிஜிபிள். டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு எலிஜிபிள் என்னென்னா யூடியூப்ஸில் அக்கௌண்ட்ஸ் இருக்கணும், இன்ஸ்டாகிராமில் பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கணும், ஃபேஸ்புக்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். இப்படிப்பட்ட இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்சரை செலக்ட் பண்ணலாம். நாம் இந்த வீடியோவில் வந்து எப்படி டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கான ஃபார்மை ஃபில் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. இதுக்கு வந்து நாம் ஃபஸ்ட்டு எஸ்பிஓ போர்ட்டல் லாகின் பேஜுக்குள்ளே போய்ட்டு நம்ம மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணோன்னே நமக்கு வெல்கம் பேஜ் வரும். அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன்றதை கிளிக் பண்ணணும். அப்ளிகேஷன் கிளிக் பண்ணோன்னே ஃபார்ம் வந்து வரும். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய என்ன ஐடி நேம் கொடுத்துருக்கோமோ அந்த ஐடி மென்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரொஃபைல் நேம் வரும், ப்ரொஃபைல் ஐடி வரும். அதுக்கு கீழே வந்து சூஸ் ஆப்ஷன் சொல்லியிருக்கும். அதில் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக இருந்தால் ஃபஸ்ட்டு இது கிளிக் பண்ணணும், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராக இருந்தால் செகண்டை கிளிக் பண்ணணும். நாம் இந்த வீடியோக்குள்ளே டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் எப்படி சூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதனால் நம்ம டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இப்போ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரை கிளிக் பண்ணியாச்சு. அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா என்டர் யுவர் யூடியூப் அல்லது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜோட யூஆர்எல் கேட்டிருக்காங்க. அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா நம்மளுடைய யூடியூப்ஸ் இப்போ நம்ம யூடியூப்ஸில் வந்து பிளாக் க்ரியேட் பண்ண போகிறோன்னா நம்மளுடைய சேனலுக்குள்ளே போய்ட்டு இதில் வந்து ஒரு வெப்சைட் லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி திரும்பவும் என்ன செய்யணும், பேக் வந்து நம்மளுடைய ஃபார்முக்குள்ளே போய்ட்டு யூஆர்எல் பேஜில் பாக்ஸில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணோன்னே அந்த யூடியூப் சேனல் உள்ள லிங்க் வந்து யூஆர்எல் லிங்க்கு இதில் பேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்டர் யுவர் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் நேம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நாம் என்ன நேம் கொடுத்துருக்கோம், என்ன நேம் கொடுத்து நம்ம யூடியூப்பில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோன்றதை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உம்மு ஹலீமா கலெக்ஷன்ஸ்னு இருக்குது, அதை நான் வந்து இப்போ அதில் டைப் பண்ண போகிறேன். இதில் வந்து பேஜில் வந்து உம்மு ஹலீமா கலெக்ஷன் சொல்லி நான் இதில் டைப் பண்ண போகிறேன். யார் யாருக்கு என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அவங்கவுங்க நேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய யூடியூப்பில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமை இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்டர் யுவர் கேட்டகரி, அதாவது நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் இதில் போடுறீங்க அப்படின்றத நம்ம இதில் மென்ஷன் பண்ணணும். நான் இது வந்து பிஸ்னஸ்க்காக நான் இதை அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கனால பிஸ்னஸ் சொல்லி டைப் பண்ணுறேன். இப்போ நான் பிஸ்னஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். நம்ம என்ன மாதிரியான வீடியோஸ் போடுறோமோ அதுக்கு தக்கன வந்து அதுக்கு தக்கன உள்ள கேட்டகரிஸ் நேமை நம்ம போடணும். இப்போ நான் பிஸ்னஸ்ன்றதை செலக்ட் பண்ணி போட்டாச்சு. இப்போ அக்கௌண்ட் க்ரியேட்டர் டேட்டு, நாம் எப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணுன்றது டேட்டு வந்து எப்படி பார்க்கணுன்னா நம்ம யூடியூப்பில் போய்ட்டு நம்மளுடைய லிங்க் பேஜுக்குள்ளே போய்ட்டு அதிலே வந்து கீழே டவுன் பண்ணும்போது ஜாயின்டட் டேட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஜூலை 8, 2010 சொல்லிட்டு. இப்போ அந்த டேட்டை நம்ம இதில் வந்து டைப் பண்ண போகிறோம். ஜூலை 8, 2010 சொல்லிட்டு அதில் நான் ஸ்டார்ட் பண்ண டேட்டு, அந்த டேட்டை நான் இப்போ அதில் மென்ஷன் பண்ண போகிறேன். 2010ன்றதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஜூலை 8, 2010 நான் ஸ்டார்ட் பண்ணது, அந்த டேட்டை போட்டுட்டு செட்டுன்னு கொடுத்தா செட் ஆயிரும். கீழே டவுன் பண்ணோன்னா வீடியோ போஸ்டிங் டேட்டு வீடியோ போஸ்டிங் டிவைஸ் என்ன டிவைஸ்னால் ஃபோன் தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். அதனால் ஃபோனில் தான் யூடியூப்ஸ் இருக்குது. யூடியூப்ஸ் வீடியோஸ்லாம் ஃபோனில் போட்டதுனால அந்த யூடியூப் ஃபோனே கிளிக் பண்ணிக்கலாம். ஹவு மெனி வீடியோஸ் பாசிபிள் பர் வீக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களால் எத்தனை வீடியோஸ் வந்து ஒரு வாரத்தில் போட முடியுன்றதை நீங்களே கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. என்னால் ஒரு 5 வீடியோஸ் போட முடியும். அதனால் நான் வந்து வீக்லி 5 வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணால் போதும், சப்மிட் ஆயிரும். நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கமான்றதை சூஸ் பண்ணியிருக்கமான்றதை செக் பண்ணிவிட்டு நம்ம ஃபார்மை எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷனில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் தெரியும். அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஃபார்ம் சப்மிட்னு சொல்லி வரும். அப்புறம் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா ஜாப் ஆப்ஷன் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்ன்றது இருக்கும். ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கும், எந்த டேட்டில் நம்ம அப்ளை பண்ணுன்றது இருக்கும். இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். அவ்வளோதான்.